வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XML லாக். இன்றைய தலைப்பு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் பற்றியது. கேந்திர வித்யாலயா சங்கடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியுள்ளாங்க. அதில் என்னென்னா 24/3/2025 முதல் 11/4/2025 எந்த குழந்தைக்கு 6 வயது நிறைவு பெற்றிருக்கிறதோ, அதாவது 31/3/2025 அன்று தங்கள் குழந்தைகளுக்கு 6 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அவர்களை கிளாஸ் 1ல் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அதற்கான ப்ரொசஸ் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நான் பெற்றோர்களுக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. என்னவென்றால், கேந்திர வித்யாலயா அது ஒரு சென்ட்ரல் ஸ்கூலு, அதில் சென்ட்ரலில் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸ் அவங்க மட்டுமே அவங்களுடைய குழந்தைகளை சேர்க்க முடியும் என்று. ஆனால் அது அவ்வாறு அல்ல. மக்களே, கேந்திரிய வித்யாலயாவில் சீட்ஸ் அலாட்மெண்ட் கோட்டாவின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஆர்டி கோட்டா. இதில் 25% சீட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் 4 செக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு கிளாஸுக்கு 40 ஸ்டூடெண்ட்னா 4 செக்ஷனுக்கு 160 ஸ்டூடெண்ட். இதில் 160ல் 25% 40 சீட்டு ஆர்டிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இதில் யார் யார் பயன்பெறலாம்னா, சாமானிய மக்கள், யார் யார் பிபிஎல், அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்லி செக்ஷனில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இந்த கோட்டாவை அவைல் பண்ணிக்கிறலாம். எலிஜிபிள் படி சீட்டு கிடைக்கும். இந்த ப்ரொசஸ் எல்லாமே ஒரு லாட்டரி சிஸ்டம் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். முதலாவதாக ஆர்டிஐ கோட்டா. இதில் 25% சீட்டு ஒதுக்கப்படும் ஆர்டிஐ கோட்டாவில். அதாவது ஒரு ஸ்கூலில் 4 செக்ஷன் இருக்குது. அப்படின்னா ஒரு செக்ஷனுக்கு 40 பசங்கன்னா டோட்டல் 160. 4 செக்ஷனுக்கும் 160ல் 25%, அதாவது 40 சீட்டு ஆர்டிஐ கோட்டாவில் கொடுக்குறாங்க. இதில் யார் யார் பயன்பெறலாம் என்றால், இடபிள்யூடி, அப்புறம் பிபிஎல், அப்புறம் ஜெனரல் உள்ளவங்க, சாமானிய மக்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்காதவர்கள், அவர்களும் இதில் அப்ளை பண்ணி தங்களுடைய குழந்தைகளுக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக பிடபிள்யூடி, ஃபிசிக்கலி டிசபிலிட்டி பர்சனல், அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக சர்வீஸ் கேட்டகரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது சர்வீஸ் கேட்டகரி 1, சர்வீஸ் கேட்டகரி 2, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படும். இந்த கோட்டாக்கள் அனைத்தும் ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்டுகள் பிரிக்கப்படும். மேலும் இது ஒரு ஆன்லைன் லாட்ரி முறையில் நடத்தப்படும் ஒரு அட்மிஷன் ப்ராசஸ். அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் அட்மிஷன் ப்ராசஸ் கிளாஸ் 1லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கிளாஸ் 1க்கு அடுத்து எந்த அட்மிஷனும் ஈஸியாகிட்டு கிடைக்காது நார்மல் மக்களுக்கு. அதே மாதிரி சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் சில சீட் காலியாக இருந்தால் மட்டுமே கொடுக்கப்படும் சீட்டுங்க, இல்லைன்னா அவங்களுக்கும் கிடைக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் எப்படி பண்ணுவது, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அதை பற்றி, மற்றும் அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்பொழுது பண்ணுவது, அதன் நோட்டிஃபிகேஷன், அதனை பற்றிய விரிவான விளக்கங்களை வருகின்ற வீடியோவில் தங்களுக்காக தரவிருக்கிறேன். தொடர்ந்து பயணி. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.